புதுசா சட்டத்திட்டம்லாம் யூகே லண்டன்ல கொண்டு வந்திருக்காங்களேன்னு சொன்னியே விக்கி அப்படின்னு கேட்டா எஸ். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஐஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஹெச்டி மற்றும் இந்த சிஹெச்டி அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருப்பது அங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனையா பார்க்கப்படுது. அடுத்ததா அவங்களுடைய எஸ்டேட் டாக்ஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியா வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு முதல்ல இங்க டாக்ஸ் கட்ட வேண்டாமா இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடந்துருச்சு, லண்டன்ல எல்லாம் புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து அதிகமா பணம் சம்பாதிச்சு இங்க வந்து பதுக்கி வைக்கிறீங்க, அப்படி பதுக்கி வைக்கக்கூடிய பணத்துக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பணக்காரர்களுக்கு குபீர்னு வேத்துருச்சு. ஐயோ நம்ம பணம் எல்லாம் வேஸ்டா போகுதே, எதுக்கு இவனுக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும், டாக்ஸே கட்டாத டாக்ஸே வேண்டாம்னு சொல்லக்கூடிய நாடுகள் என்ன இருக்கு, தீவுகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாடுகளை பார்த்தும் அந்த தீவுகளை பார்த்தும் இவங்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால யூகேக்கு லண்டனுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, ஒரு மில்லியனர் ஒரு நாட்டை விட்டு வெளியில போறார் அப்படின்னா அந்த நாட்டுல அவங்களால தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமே வெளியேறுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அந்த நாட்டுக்கு இவ்வளவு நாள் அவங்க வழியா கிடைச்ச டாக்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்காம போயிடும். ஆனா இப்போ இந்த சம உலகத்துல அதிகமான மில்லியனியர்ஸ் வெளியேறினது அதுவும் இந்த மாதிரியான சிட்டில அப்படின்னு சொல்றது லண்டன்ல தான் முதல் இடத்துல இருக்கு. சோ 11,000 மனிதர்கள் மில்லியனியர்ஸ் வெளியேறுவது லண்டனுக்கு பெருத்த பின்னடைவு, அது யூகே நாட்டுக்கே பெருத்த பின்னடைவு தான். இப்படி அடுத்த வருஷம் 2024 கணக்குக்கே இப்படி ஆடி போய் நிக்கிறோமே, 2025 2026 இதை விட கூடுதலான மில்லியனியர்ஸ் வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாருமே வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யூகே பரிதாப நாடா மாறிடும்.